ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னையா இது ஒரு பக்கம் அடித்தா பரவாயில்ல, எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறீங்களேன்ற மாதிரியான டே தாங்க இன்னைக்கு. நேற்று ஹார்ட் பீட் பார்த்துட்டு என் ஹார்ட்டெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. சரி இன்னைக்கு ஏதாவது வீக்காக சீன் வரும், அப்படியே மைண்டு மாறிடும்னு நினச்சேன். இன்னைக்கு வீக்காகவே இல்லை, விஜயவே காட்டலை. நல்லா வருவீங்கய்யா, எல்லாரும் ஒட்டுக்கா வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் எபிசோடுமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டோரி கொண்டு போகிற மாதிரியானது தான். ஸோ நிவின் வந்து ஸ்ட்ராங்காக டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யமுனா. அண்ட் தென் வந்து காவேரி வீட்டுக்கு யமுனா வராங்க. யமுனா வந்து சொல்கிறாங்க, நிவின்க்கு இப்போ பணம் தேவைப்படுது, ஸோ இந்த வீடு விற்றா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாரி தான் கங்காவுக்கும் ஒரு பாயிண்டில் பணம் வேணும். காவேரி ஒருத்தங்க தான் அப்பாவோடது, அப்பா ஒரு அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, நம்மளோட வீடுனாலே அது ஒரு ஃபீல் தான். அது அப்பா நமக்காக கட்டினது, அதை விற்கணுன்றதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஸோ மணி இஸ் அல்டிமேட் இல்லையா. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு பணம் தான் தேவைன்றது போது ஒரு சிலதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதோட எஃபெக்ட் தெரியாது, நாளைக்கு அது இல்லாமல் போகும்போது தான் அந்த வலி இருக்கும். இன்னைக்கு வந்து காவேரி வந்து நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக, அது உன் வீடு, நீ அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் கங்காவோட ரியாக்ஷன் பார்க்கும்போது, அதானே நீங்கள்லாம் இங்கே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்ன 3 பேருமே சிஸ்டர்ஸ் தானே, சிஸ்டர்ஸில் ஒருத்தங்களுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஜெல்லஸ் வருது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எல்லா டைமுமே இதவே காமிச்சா ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இதுக்கு பசு ராகினி இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா போகுது, இவங்களே வச்சு ஒரு மாதிரியாக தான் இருக்கு. ஓகே, ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அந்த வீடு நம்ம காவேரி பேருக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் இந்த டேவை முடிச்சுக்குவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.